ஹாய் ஹலோ நான் தான் உங்கள் ஜெனி ஜோயல். இன்னைக்குள்ள ரெசிபி என்னென்னா ரோட்டு கடை மசால் பூரி. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம நார்மலாக வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுக்க போல் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஃப்ரோசன் பட்டாணி கிடைக்கிறதுனால நான் ஜஸ்ட் அது சூட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஜாரில் கொஞ்சோண்டு ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பாயில் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அந்த தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் பட்டாணி வந்து நான் சொன்னேன்ல இங்கே ஃப்ரோசன்னால் ஜஸ்ட்டு நான் லைட்டாக சூடாக்கி எடுத்தால் போதும். அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தக்கன நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாவில் பச்சை வாசனை போக தக்கன நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து வத்தல், மல்லி, மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சாட் மசாலா நாங்கள் போட்டிருக்கோம். அது போட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கனால அந்த தண்ணி ஸ்பீடாக கம்மியாயிடும். அவ்வளோதான், நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆயிலை வந்து சூடாக்கிட்டு நான் இங்கே ரெடிமேட் பானிபூரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் நமக்கு தேவைக்கு தக்கன வந்து நம்ம பானிபூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எல்லாம் அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் பானிபூரியை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய போட்டு உடச்சி வச்சுக்கோங்க. கிரேவி என்ன ஆகிட்டுன்னா கொஞ்சம் நாங்கள் லேட்டாக இது பண்ணதுனால கொஞ்சம் கட்டி ஆகிட்டு நீங்கள் நல்லா தண்ணியாகவே வந்து கிரேவி வச்சுக்கோங்க. கிரேவி அதுக்கு மேலே ஊற்றிட்டு ஆனியனை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டை வந்து துருவி போட்டுக்கோங்க. ஓமப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய குழம்பு ஊற்றுங்க. குழம்பு ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டிங்கன்னா தானேவா ரெடி. உண்மையாக சொல்லணுன்னா ரோட்டு கடை டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. இவ்வளோ சிம்பிளாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.